எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவரோட மனைவிக்கு கேன்சர். அ ஏற்கனவே ஒரு 2 வருஷம் முன்னாடி அவங்களுடைய மகன் கேன்சர்ல இறந்து போனாரு. அதனால எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தம். ஒரு நாள் நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்படி பார்க்க போனப்ப, அ மனைவி வந்து இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் பார்த்துக்கிறாரு. அ அப்ப நான் அங்க போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்ப, அவரு சாதாரணமா பேசினாரு. அவரு அத பத்தி பெருசா பேச விரும்பல அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்டேன். அ அப்படி இருக்கும்போது அவருடைய தம்பி வந்தாரு. தம்பி வந்தவரு, வந்து உட்கார்ந்ததுலருந்து, எனக்கு அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அ பிள்ளைகள் ஒண்ணும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்து, நான் பிசினஸ்ல போட்டது நஷ்டமாயிடுச்சுன்னு வரிசையா என்னமோ புலம்பிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ணனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம, தன்னுடைய பிரச்சனைகளையே அவர் புலம்புறாரே அப்படின்னு. ஆனா, எனக்கு தம்பியோட அவ்வளவு பழக்கம் இல்லைங்கிறதுனால, நான் பெருசா ஒண்ணும் சொல்லல. அவரு போனதுக்கப்புறம் நான் கேட்டேன், "என்ன அவரு இப்படி பேசிட்டு போறாரு?" அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, "ஒரு விஷயம், நான் எங்க அவன்கிட்ட காசு கேட்டுருவேனோ அப்படின்னு அவன் பயப்படுறான். அதனால முன்கூட்டியே எனக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நீ என்ட்ட காசு கேட்காதன்னு எனக்கு ஹிண்ட் குடுக்குறான். இன்னொன்னு, நம்ம எல்லாருமே நம்மளுடைய கஷ்டங்கள எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. சிலர் அந்த கஷ்டத்தோட வாழ பழகிக்குவாங்க. அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. சிலர் அந்த கஷ்டத்த பூதாகரமா ஆக்கி, எந்நேரமும் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அவங்களுடைய கஷ்டங்கள் ரொம்ப பெருசா தெரியும். மற்றபடி எல்லாருக்கும் ஒரே அளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏழைக்கும் பிரச்சனைகள் உண்டு, பணக்காரனுக்கும் பிரச்சனைகள் உண்டு. சாதாரண ஆட்களுக்கும் உண்டு, சின்ன வயசு ஆட்களுக்கும் உண்டு, பெரிய வயசு ஆட்களுக்கும் உண்டு. ஆனா, அத நம்ம எப்படி பார்க்குறோம்? எப்படி அத ஹேண்டில் பண்றோம்? அப்படிங்கிறதுல தான் அந்த கஷ்டம் நமக்கு பூதாகரமா தெரியறதோ, அல்லது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதோ, இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாதிரி தான். அதத்தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. அதுபோல எனக்கும் ஏதோ கொஞ்சம் இருக்கு. இதோட சேர்ந்து வாழுறது எப்படி? அப்படின்னு மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். எந்நேரமும் நம்ம பிரச்சனைகள பெருசு பண்ணி, பூதாகரமா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, நம்ம பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ குறைஞ்சு போறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம டயர்ட் ஆயிருவோம். அதை எப்படி ஃபேஸ் பண்றது? அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்மகிட்ட எனர்ஜி இல்லாம போயிடும். ஆகையினால கஷ்டங்களோட, பிரச்சனைகளோட வாழுறது எப்படி? அப்படின்னு மட்டும் பார்ப்போம்.